வணக்கம். ஆம், இன்னைக்கு நம்ம அதில் என்ன பார்க்குறோம்னா, திருவிளையாடல் பழைய படம் இருக்குது பார்த்தீங்களா, சிவாஜி கணேசன் சாவித்திரி அம்மா வந்து நடித்த படம். அந்த படத்தில் அந்த டைரக்டர் வந்துட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சைவம் சைவ நெறி இருக்கிறீங்களா, சிவன் சிவனை பற்றி பேசக்கூடிய படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த திருவிளையாடல் இல்லைங்களா. இப்போது அந்த படத்தில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நம்ம லைஃபுக்கு வந்துட்டு பயன்படும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது படம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வந்துட்டு அந்த தாளம் வந்துட்டு வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த நந்தி ஃபேஸுக்குள்ள மாஸ்க்கு, அதை போட்டுட்டு தான் அவங்க அந்த தாளம் வந்துட்டு வாசிக்கணும். இது சரிங்களா. அப்போது அவங்க அதை போட்டு பழகி அதுக்கப்புறமா தான் அதை வந்துட்டு அந்த சீன் வந்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து பண்ணவே முடியும் சரிங்களா. அப்போது அவங்க எவ்வளோ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த படம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த இந்த சீன் வரும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சீன் வந்துட்டு பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தருமி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இதுக்கு போவாங்க இல்லையா, அந்த அரசவைக்கு போயிட்டு அவர் வந்துட்டு ராஜா யார் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாரையும் பார்த்து அவர் வந்துட்டு வணங்குவார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ராஜா வந்துட்டு இங்கே தான் இருக்கார் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் வந்துட்டு ராஜாவையே அவர் வந்துட்டு வணங்குவார். இந்த சீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புலவர். அவர் என்ன, அவர் வந்துட்டு அரசவைக்குள்ளேயே வந்துட்டு அவர் வந்ததே இல்லை அப்படிங்கிறத தான் அந்த டைரக்டர் வந்துட்டு நமக்கு மறைமுகமாக சொல்கிறாரு அந்த சீன் மூலமாக. ஓகேங்களா. அது அந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏபி நாகராஜன் அவர். அதே மாதிரி அவர் வந்துட்டு அந்த அங்கே போயிட்டு அந்த பாட்டு வந்து தருவார் இல்லைங்களா. அந்த பாட்டு வந்துட்டு அந்த சேக்கிரார் இருக்கா இல்லைங்களா, நக்கீரன் வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த சாங் வந்துட்டு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது அவர் ரொம்ப கோபமாக வந்து அந்த யார் வந்து அந்த சிவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த பாட்டை கொண்டு போ அப்படின்ட்டு சொல்வாள் இல்லையா. திரும்ப அவர் வந்து அதே கோயிலுக்கே வந்துட்டு அந்த சிவனை வந்துட்டு பார்க்குறதுக்காக அவர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வரும் பொழுது அவர் ஒரு ஒரு விஷயம் செய்வார். என்னென்னா, அந்த தேங்காய் உடைக்கிற கல்லில் தேங்காய் கையில் இருந்து அதை வந்து அவர் உடைக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு தான் அவர் வந்து உள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளேயே அவர் வந்துட்டு போவார் இல்லைங்களா. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மனதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அந்த கடவுள் வந்துட்டு நமக்கு வந்து கடவுள் வந்துட்டு கடவுளை வந்து நெருங்கணும் அப்படின்னா மனம்தான் முக்கியம். மனம் இருந்தாலே போதும். ஏன்னா அவர் பண்ண வேலை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு உடச்சிட்டு வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி அவர் வந்து கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அந்த கோயிலுக்கே போவார். அந்த கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு அவர் வந்து போவார் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம
உணர்வு நிலையில் நம்ம வந்துட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அறிவு வந்து வேலை செய்யாது. சரிங்களா? நமக்கு ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கும் பொழுது ஃபீலிங்ஸ் எல்லாமே எல்லா ஃபீலிங்ஸுமே நம்ம வந்து இருக்கும் பொழுது நம்முடைய பிரெயின் வந்துட்டு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்போது நம்ம பிரெயின் மூலமாக நம்ம வந்துட்டு வந்து ஒரு 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 விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது தான் அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து தரும் இல்லைங்களா? சரிங்களா? இப்போது நம்ம அந்த பிரெயினை நம்ம வந்துட்டு செயல்பட வைக்கணும் அப்படின்னா ஃபீலிங்ஸ் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு அது வந்துட்டு வேலை செய்கிற அளவுக்கு நம்மளுடைய மனதை வந்துட்டு நம்ம வந்து வைக்கவே கூடாது. மனதளவில் நம்ம ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்தால் தான் அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தாக்காமல் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? அதுவும் அது வந்துட்டு அந்த அந்த படத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தருமிகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தருமிகை வந்துட்டு கை வந்துட்டு நீட்டியபடி இருப்பார். ஆனால் இந்த சிவனுக்காக சிவாஜிக்காக இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கை வந்து கட்டிப்பார். அது எப்படி அதுதான் கடவுள். கடவுளால் என்னங்க எவ்வளோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே எங்கே இருந்தாலுமே கடவுளால் அவங்க நினச்சதை செய்ய முடியும், சாதிக்க முடியும். மற்றவங்களையும் வந்துட்டு அவரை நம்பி வந்துட்டு இருக்கவங்களுக்கும் அவர் அவரை நம்பி வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு அவர் வந்து செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு அந்த படத்தில் அவர் வந்து சொல்கிறாங்க, அந்த டைரக்டர். அப்புறம் அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன் வந்துட்டு சொல்வார் என்னென்னா, ஆண் பிள்ளைகள் வந்துட்டு இறுதி வரை பெற்றோருக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள். ஓகேங்களா? இறுதி வரை ஆண் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர்கள். பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த சிவனா இருக்காங்களா சிவாஜி கணேசன் அவர் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? இதை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறையில் வந்து கொண்டு போனால் நம்ம இந்த பிறவியிலேயே நம்ம அந்த இறைநிலையை வந்துட்டு நம்ம வந்து அடையிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துட்டு இருக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவும் பணமும். அறிவும் பணம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவை வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிக்கிடும். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பணம் வந்துட்டு இருக்கவங்க என்னங்க அவங்க வந்துட்டு இயல்பாக அவங்க வந்துட்டு பிரைட்டாக அவங்க வந்துட்டு வெளியே வந்துட்டு தெரியணும் அப்படின்னா அவங்க அந்த பணத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்தால் தான் அவங்களுடைய அறிவு வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? நன்றி. இதில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிப்பேன். பெண் பிள்ளைகள் வந்துட்டு கணவருக்கு தான் வந்து கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிப்பேன். அவங்க வந்து மேரேஜ் வந்துட்டு ஆன அப்புறமும் கூட அவங்க வந்து கணவருக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்க கணவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவருக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும். ஓகேங்களா? அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து கணவர் வந்து சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னா அவங்க மற்ற யார் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்களோ யார் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்காங்களோ அவங்க மூலமாக தான் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஃபேமிலிக்கு வந்து வந்து சப்போர்ட்டாக இருந்து செயல்படணும். ஓகேங்களா? நன்றி.